அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம துளசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். துளசியோட மகிமையை பார்க்க போகிறோம். நம்ம ஆன்மீகமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், ரெண்டும் ஒன்று தான். நம்ம எப்படி உணவே மருந்துன்னு சொல்கிறோமோ, ஆன்மீகமும் அதே மாதிரி. இந்த மருத்துவம்னு பார்த்திங்கன்னா, ஆன்மீகம் மருத்துவம் எல்லாம் ஒன்று தான். துளசியில் ஏன் துளசியை வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அதில் நிறையா அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் நிஜமாக ஆன்மீகமாக பார்க்குறவங்க ஆன்மீகம், அறிவியலாக பார்க்குறவங்களுக்கு அறிவியலாகவும் இருக்குது. இது துளசியை பற்றி பார்க்கும்போது ரொம்ப விசேஷமானது. மருத்துவ குணங்கள்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. இதில் நம்ம துளசியை ரெகுலராக வணங்கிட்டே வரும்போது நமக்கு நல்ல விஷயம். நம்ம எதுக்கு நம்ம டெய்லி போயிட்டு துளசிகிட்ட வணங்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த இடத்துல போய் ஒரு 10 நிமிஷம் உட்காரும் போது அதோடய ஸ்மெல்லு, இந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும் இல்லையா? அதனால தான் அதை வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது சயின்டிஸ்ட் பிரகாரம். நார்மலாக ஆன்மீகமாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இது துளசி தேவின்றது ரொம்ப புனிதமான ஒரு தேவதை. அவங்க பிருந்தான்ற பேரும் இருக்குது. துளசிக்கு பிருந்தான ஒரு பேரும் இருக்குது. இவங்கள வணங்கிட்டு வரும்போது சகலவித சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும். துளசியை நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளானது தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒன்றும் டெய்லியுமே தண்ணியை கொட்டிட்டு வாங்க துளசிக்கு. துளசியை மட்டும் வாடவே விடக்கூடாது. துளசி வாடினா வீட்டில் திருதிரம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ துளசியை வாட விடாதீங்க. ரொம்ப டெய்லி தண்ணி கொட்டிட்டு வாங்க. முடிஞ்சவங்க செவ்வாய் வெள்ளியாவது அட்லீஸ்ட் துளசிக்கு குங்குமம், மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா விளக்கேற்றிட்டு வரும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு வரலாம். துளசி இலையில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேருமே குடியிருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நீங்கள் துளசியை வணங்கிட்டு வாங்க. துளசியை வணங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த துளசி மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ புனிதமான செடியாக உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது, இதில் மருத்துவ குணம் இருக்குன்றது அறிவியல் இதுவாக இருக்கும்போது, ஆனால் ஆன்மீகத்துலன்னு பார்க்கும்போது துளசி முன்னொரு காலத்தில் ஒரு பதிவிரதை கற்புக்கரசியாக பிறந்திருந்தா. அப்போ கற்புக்கரசியாக பிறக்கும் போது என்ன ஆகும்னு பார்க்கும்போது, அவனோட புருஷன், அதாவது ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கெட்ட அரக்கனாக இருந்திருக்கான். அந்த அரக்கனையும் காப்பாற்றி நல்ல விதத்தில் கொண்டு வந்ததுனால துளசிக்கு ஒரு தனி பேர் உண்டு. துளசி அதுவும் இல்லாமல் பெருமாளுக்கு உகந்ததாகவும் சொல்கிறாங்க. ஏன் பெருமாளுக்கு உகந்ததுன்னா, துளசி அந்த பிருந்தாவாக இருக்கும்போது முன்னொரு காலத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ பிருந்தாவாக இருந்தால், அப்போ துளசி அந்த பிருந்தாதேவி பெருமாளை வணங்கி அவருக்கு வேண்டிய சேவைகள்லாம் செஞ்சு எல்லா வித இதையும் கொடுத்துருக்கா. அப்போ வரம்னு கேட்கும்போது துளசி எனக்கு எதாவது வரம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது, கவலைப்படாத, நீ எப்பயுமே என் கூடயே இருப்பேன், நீ இருக்கிற இடத்துலலாம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ துளசியை வணங்குறதுக்கான சோஸ்திரம்னு பார்க்கும்போது, இப்போ இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்க மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக சொல்லிவிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. அதனால தான் பெருமாள் கோவில்லாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பெருமாளுக்கு எவ்வளோ பூமாலை, எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா பூமாலைகள் தான் போடுவாங்க. ஆனால் பெருமாளுக்கு உகந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த துளசி இலை மட்டும்தான். அதனால தான் துளசி மாலை போட்டாலும் விசேஷம்னு சொல்கிறாங்க. துளசி தீர்த்தம் அதனால தான் பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா துளசி மாலை, துளசி தீர்த்தம் இதெல்லாம் தான் ரொம்ப விசேஷமாக வச்சுருக்காங்க. ஏன்னா பிருந்தா வேண்டிண்டா, நான் எப்பயுமே உன் கூடயே இருக்கணும், உனக்கு முக்கியத்துவம், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவளாக இருக்கணும்னு சொல்லி துளசி பிருந்தா வேண்டின்றதுனால பெருமாள் அவங்களுக்கு அந்த அருள் புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் துளசிக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ மகத்துவம் இருக்கிறதுனால தான் துளசியை பெருமாள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. நீங்களும் துளசியை வணங்கி உங்களுக்கு வேண்டிய வரங்களெல்லாம் பெறணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய. Mm-hmm.